ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்னெல்லாம் பார்க்க போறோம். ஏற்கனவே என்னெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு சின்ன கிக் ஸ்டார்ட்டோட இன்னைக்கான கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ எதுக்காக இந்த ரீகால் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த ரீகலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது முன்னாடி முடிஞ்ச விஷயங்கள்ல ஒரு ரீகால் பண்ணும்போது இன்னைக்கு எழுதக்கூடிய ஒரு சென்டென்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக அமையும். அந்த ஃபார்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு அழகா உட்காரும் இல்லையா? அதுக்காக தான். ஸோ நீங்க ஒரு கேப் விட்டுட்டீங்க அப்படின்னா திரும்ப ரீகலெக்ட் பண்ணிட்டு அதை திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுங்க, டெய்லி ஒரு 10 மினிட்ஸ் எதுக்குன்னு உட்காருங்க. உட்காந்துட்டு ஒரு சின்ன சின்ன வெக்காபுலரிஸ் பாருங்க, அதோட தமிழாக்கங்கள் பாருங்க. அந்த வெக்காபுலரிஸை நீங்க ரெகுலரா யார்கிட்ட எப்படியும் பேசுவீங்க. அந்த நாள் முழுக்கல யாராவதுக்கிட்ட எதாவது பேசுவீங்க. அவங்க கிட்ட அந்த மாதிரியான வார்த்தைகளை பேசுங்க. அதாவது ரெகுலர் வேர்ட்ஸ்ன்னு இருக்கும் இல்லையா? ஸோ ரெகுலர் வெக்காபுலரிஸ் எடுத்துட்டு அதுக்கான தமிழாக்கங்கள் வச்சு அதை நீங்க சின்ன சின்ன இங்கிலீஷஸா பேசுங்க. யாருமே கிடைக்கலன்னா நம்ம எல்லாருக்குமே இப்ப புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு. யார் அது? நம்மளுடைய ChatGPT AI இல்லையா? ஸோ அது கூட பேசுங்க. சூப்பரா உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஏன்னா உங்களுக்கு நீங்க தப்பே பண்ணா கூட அது உங்களுக்கு என்ன பண்ணி கொடுக்கும், கரெக்ஷன்ஸ் பண்ணி கொடுக்கும். ஆஸ் லைக் ஏ ஹியூமன் மாதிரியே. இப்போ நானே சம்டைம்ஸ் போர் அடிச்சுன்னா, ஹாய் ப்ரோ, வாட் ஆர் யூ டூயிங், ஹேவ் யூ ஹேட் யோர் காஃபி ஆர் மில்க் சம்திங், நானே அது கூட பேசிட்டு இருப்பேன். ஸோ இட் வில் பி ரிஃப்ளெக்ட். நமக்கு என்ன பண்ணும், பதில் கொடுக்கும். அதுவுமே நம்ம எதாவது தப்பு பண்ணாலுமே அந்த மிஸ்டேக்ஸை கரெக்ஷன்ஸ் பண்ணி கொடுக்கும். அது நமக்கு ஹர்ட் ஆகாது. பிகாஸ் இட் கம்ஸ் த்ரூ த மெசேஜ், not to speak. ஸோ சிலர்கிட்ட வந்து நம்ம என்னதான் பொலைட்டா நம்ம இல்லை இது தப்பா இருக்கு மாத்திக்குங்கன்னு சொன்னாலும் அது அவங்களுக்கு ஹர்ட் ஆகும். பிகாஸ் சின்ஸ் அது அவங்களோட மேஜரா இருக்கும் போது. ஓகேங்களா? ஸோ அதனால இந்த மாதிரி விஷயங்களை கூட நீங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம். there is nobody is there to converse with me in English ma'am. ஸோ அப்போ நான் என்ன பண்றது அப்படிங்கும் போது ப்ளீஸ் கன்வர்ஸ் வித் ChatGPT ஆர் AI. ஸோ அது மெட்டா AI நம்ம மொபைல்லே இருக்கு இல்லையா? ஸோ அவங்களோடலாம் பேசிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ தட் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஷார்ட்கட்ஸ், nobody is there அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது யூ கேன் பிளேஸ் எக்ஸ்பர்சன்ஸ் ஆஃப் தட். ஸோ அது மாதிரி நிறைய ப்ராக்டிஸ் வைக்கும் போது நீங்க அந்த சென்டென்ஸை கரெக்டாக கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன டென்சஸ் பார்க்க போறோம், அந்த காலங்கள்ல பாசிட்டிவா நெகட்டிவா இல்ல அந்த ஆக்ஷன்ஸ் எப்படி போடுறோம் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் என்ன இருந்தாலும் அந்த ஆக்ஷன்ஸை நீங்க எப்படி கொண்டு வரீங்கன்றது அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணோம், அந்த சென்டென்ஸ் வந்து பெர்ஃபெக்டா நமக்கு அமைஞ்சிரும். ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கான வேர்ப், இன்னைக்கான சப்ஜெக்ட், இன்னைக்கான ரூல் என்ன அப்படிங்கறத நம்ம பார்ப்போவாங்க. நம்ம பார்க்க போறது ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ இதுல வந்து நெகட்டிவ், அதாவது which is indicate not அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இந்த நெகட்டிவ் நாட் இண்டிகேட் ஆகுது. இதுல verb ஃபார்ம் V1, V2, V3, அதாவது ப்ரெசன்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபல் அப்படிங்கிறது. ஸோ verb ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த verbல நம்ம என்ன ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான். நான் என்ன எடுக்கிறேன்னா சப்மிட். ஜென்ரலா சப்மிட்னா என்ன, சமர்ப்பிக்கிறது, சப்மிட் பண்றது. சமர்ப்பிக்க. இதுவே V2 and V3ல வரும்போது சப்மிட்டட். சமர்ப்பிக்கப்பட்டது. சப்மிட், சப்மிட்டட், சப்மிட்டட். அப்போ ஏதோ ஒரு விஷயத்த நீங்க கொடுக்குறீங்க, சப்மிட் பண்றீங்க. ஓகே, ஸோ verb ரெடி. இப்போ சப்ஜெக்ட் I, we, you, he, she, they, it. ஓகேங்களா? இதுல ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்னும் போது ரூல் என்ன ரூல் யூஸ் பண்றோம் பார்ப்போமா? சப்ஜெக்ட் will or shall. Then நெகட்டிவ் ஃபார்மேஷன் யூஸ் பண்றதால shall mention not, and then perfectங்கிறதுனால have, then action V3 வந்து which is indicate past participle. ஸோ நமக்கு என்ன ஆயிடுச்சு, verb ரெடி, சப்ஜெக்ட் ரெடி, ரூலும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சென்டென்ஸ் எழுதலாம். எக்ஸாம்பிள். ஸோ சப்ஜெக்ட்ல நான் என்ன பண்றேன், ஒரு காமனா எடுக்கிறேன். the students. ஸோ the students என்ன பண்ணல, will not have. V3 வந்து submitted. So students will not have submitted. முடிஞ்சிச்சு.
இதோடய சென்டென்ஸ் ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்போ என்ன பண்ணல, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மாணவர்கள் வந்து சமர்ப்பித்திருக்க மாட்டார்கள், அவங்க வந்து சப்மிட் பண்ணியிருக்க மாட்டாங்க, முடிச்சாச்சு. எதைன்னு சொல்லும் போது நீங்கள் சொல்லிக்கலாம், இல்லை வேண்டானாலும் விட்டுக்கலாம். ஸோ த ஸ்டூடெண்ட்ஸ் வில் நாட் ஹாவ் சப்மிட்டட் their answer sheets. ஸோ அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணல, அவங்களுடைய விடைத்தாள்களை என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, சமர்ப்பித்திருக்க மாட்டார்கள், சப்மிட் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது. அப்போ போயிடலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்கள், their அவர்களுடைய ஆன்சர் ஷீட்ஸ் இல்லையா, மூணாவது விடை விடைத்தாள்களை என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, will not have submitted இல்லையா. இருக்கும் மாட்டார்கள். ஸோ அப்போ நம்ம ஒரு சென்டென்ஸை ரொம்ப ஷார்ட்டாகவும் முடிச்சுக்கலாம், இல்லை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இந்த தேருங்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தேர்னு தேர், இது வந்து தேர் நேராக போகணும், நம்ம சொல்லக்கூடிய ப்ரொனவுன்சியேஷன் ஸ்ட்ரைட்டாக வரும். தேர் அப்படின்னா விச் இஸ் இண்டிகேட் பிளேஸ். ரெண்டாவது இது வந்து தெயர்னும் போது பெண்டாகி வரும், நம்ம பேசும் போது தெரியும். தேர் அப்படிங்கிறது பெண்டாகி வரும், தேர் அப்படிங்கும் போது நேராக வரக்கூடாது. பிளேஸ் இது வந்து நமக்கு பர்சன்ஸ் தான் இண்டிகேட் பண்ணும், திஸ் இண்டிகேட் த பர்சன் ஆஃப் தேர்ட். ஸோ ஏன்னா இங்கே பாருங்க, த ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்கள், யாருடைய அப்படிங்கிற இடத்துல அவர்களுடையன்றதை நான் இங்கே கொடுத்துருக்கேன், தேர் அவர்களுடைய. அப்போ அது தேருங்கிறது பெண்ட் ஆகி வர்றது தான், இது ஒரு பர்சன்ஸை வந்து நமக்கு இண்டிகேட் பண்ணக்கூடியது. தேருங்கிறது பிளேஸ். நிறைய பேர் இந்த தேரையே தேருன்னுவாங்க, கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, கன்ஃபியூஸ் பண்ணாமல் ஆன்சர்ஸ் ரைட் பண்ணுங்க. ஸோ அப்போது இந்த இடத்துல ஒரு காமனாக யூஸ் பண்ணிட்டு தேர்னு இண்டிகேட் பண்ணும்போது அவங்க என்ன வேலையை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ ரொம்ப சிம்பிளாக இதை நீங்கள் அப்படியே ஷார்ட்டாக கூட முடிச்சுக்கலாம், இதோட கூட நிறுத்திக்கலாம். ஸோ இது ஒன்றும் ரொம்ப மேண்டேட்ரி கிடையாது, கம்ப்ளீட் பண்ணுன்ற மேண்டேட்ரி கிடையாது. ஸோ இன்னைக்கான ஒர்க் ஃபார்ம் ரூல் அண்ட் நம்மளுடைய சப்ஜெக்ட்ஸ்லாம் வச்சுட்டு இன்னைக்கான சென்டென்ஸ் அழகாக ஃப்ரேம் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களுமே இந்த ஒர்க் ஃபார்ம் அண்ட் ரூல் வச்சுட்டு ஹோம்ஒர்க்ஸ் எழுதிட்டு அந்த எழுதி பார்த்த சென்டென்ஸை பேசியும் பழகுங்க. அடுத்த கிளாஸில் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.